ஹாய் சொந்தங்களே, இது வந்து மண்டே மார்னிங் காலையில் 3 மணிக்கெலாம் நான் வந்து எந்திரிச்சிட்டேன். எப்பயும் போல் இன்றைக்கும் எந்திரிச்சோடனே வந்து தகஜத்தை வந்து தொழுதுட்டேன். மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது என்னோடய இறைவன்கிட்ட சொல்லி அழுகிறது தான் என் மனசுக்கு கொஞ்சம் காமாக இருக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி தூக்கம் வரல, நம்ம வந்து பாத்திரம்லாம் வந்து நைட்டு கழுவலை, கொஞ்சம் டயர்டாக இருந்தனால அப்படியே போய் தூங்கிட்டேன். அதனால் வந்து நம்ம பாத்திரம் வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டேன். பாத்திரம் கழுவும் போதே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு வந்து அரிசி வச்சு விட்டேன். ஏன்னா சோறு செஞ்சு வச்சுட்டோன்னா அடுத்தெல்லாம் ஈஸி தான் அப்படின்ட்டு நான் வந்து சாப்பாடை வந்து 3:30க்கெலாம் வந்து ஆக்கி வச்சுட்டேன். அங்கனுக்குள்ளே இருந்த குப்பை எல்லாமே வந்து க்ளீனாக வந்து கூட்டி முடிச்சிட்டேன். அப்போ இருந்த பாத்திரத்தையும் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கலாம். இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, என்னன்றதை சொல்கிறேன். என்னது 5 மணிக்கு எந்திரிச்சேன், இல்லைன்னா சமைச்சிருக்க முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, ரசம், முட்டைக்கோஸ் பொரியல் வந்து மதியானத்துக்கு வந்து செஞ்சுட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா உப்புமாவும் அதுக்கு பேராக வந்து சிட்லி பொடின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பொட்டுக்கல்லையில் வந்து வெள்ளைப்பூடு, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வந்து அரைப்பாங்க. அதை வந்து செஞ்சு வந்து கொடுத்துட்டேன். அதை போட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு வழியாக எல்லாமே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறந்துடுவோன்னு சொல்லிவிட்டு எல்லா பொருளையும் எடுத்து முன்னாடி வச்சுட்டேன். பாத்திரம் இருந்ததே வந்து நான் வந்து கழுவிட்டேன். எல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. பட் பாப்பா வச்சுருக்கனால அவள் எப்படி எந்திரிச்சிட்டானா வேலை செய்ய விட மாட்டாள்ல. அதனால நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன்னா அப்புறம் பாப்பா எந்திரிச்சா நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும்ல. அதனால நான் வந்து சீக்கிரமாகவே எனக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு வச்சுருவேன்.